இந்த கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டோட லாபம் அதிகமாக இருக்குதா, இல்லை இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு அந்த லாபம் அதிகமாக இருக்குதா சார் லாஸ்ட் 10 இயர்ஸ்? ரிட்டர்ன் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோட ஷேர் மார்க்கெட் தான் ஜாஸ்தி இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு குறைஞ்சிருக்கலாம் வச்சு ரிட்டர்ன் பட் இது ஏன்னா நிரந்தரமா இருக்கிறது இல்லை. ஓரளவு தங்கத்தை பொறுத்தவரை ஒரு 15% அந்த மாதிரி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கிடைக்குது. சரி. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில டைம்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட கிடைக்கும். சில டைம்ல 100%, 70%, 80% ரிட்டர்ன் கிடைக்கும். அவ்வளவுதான். எங்க ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குதோ அங்க ரிவார்டும் ஜாஸ்தி இருக்கும். அதே போல ரிட்டர்ன் கம்மியா இருக்கிற இடத்த ரிஸ்க் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. நான் பொது சார் இப்போ மற்ற தங்கம் மற்றும் பங்குச்சந்தையை பற்றி இப்போ பேசணும். இப்போ இன்னொரு இந்த ஆன்லைன் வர்த்தகமானது உலகம் முழுவதும் வியாபித்து பரவி இருக்குது. இதனால் உள்ளூரில் இந்த சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள்லாம் ஒரு 20% பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கணும். ரியல் எஸ்டேட்டும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கணும்னு இப்போ உள்ள சூழ்நிலையில் சொல்கிறாங்க. அது என்ன, அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு தான். ரீட்டைல் பீப்புளுடைய ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா. ஏன்னா டிமார்ட்டு இப்போ மளிகை கடைகள் சென்னையில் மட்டுமே 200க்கு மேலே பெரிய மளிகை கடைகள், 2000க்கு மேற்பட்ட மளிகை கடைகள் மூடப்பட்டிருக்குது. இதே போல் 20% சூப்பர் மார்க்கெட் அடைக்கப்பட்டிருக்குது அந்த கடந்த ஒரு 1.5-2 இயர்ஸில். அதுதான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்டோ மாதிரி கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டைல் பீப்புளை இவங்க காரணம் பண்ணுறாங்க. அவங்க 10 நிமிஷம் டெலிவரிலாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதில் தான் இவங்களுடைய ரீட்டைல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேரடி கடை சின்ன லெவலுக்கு கடை வச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு ஷாப்பை எடுத்துட்டு அங்கேருந்து ஃபுல்லாகவே எல்லாருக்கும் 10 நிமிஷத்தில் டெலிவரி கொடுத்துருவோம். என்ன ஆகுதுன்னா எல்லாரும் ஈஸியாக மக்கள் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணுறாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம பொருள் வந்துடுது. நம்ம ஏன் போடணும்? ரேட்டை காம்படிட்டிவாக நம்ம பார்த்துக்கலாம். என்ன ரேட்டு நான் வாங்க போகிறோன்றது அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இவங்களுடைய சில்லறை லெவலுக்கு கடை வச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வணிகர்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பட் இது எல்லாமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு. மக்களுடைய போக்கு மாறும் பொழுது அவங்களும் அது போல மாறணும். ஏன்னா பெரிய நிறுவனங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிமார்ட்டும் சரி, ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பெரிய லெவலுக்கு ரிலையன்ஸ் டிமார்ட் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமாம். அவங்களுக்கு ஏன்னா அவங்க பெருசாக ஆன்லைன் வர்த்தகத்தை அதிகமாக பண்ணாத ஷாப் மாதிரி திறந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுலேயே பிஸ்னஸ் டல்லுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களே சேல்ஸ் குறைஞ்சிருக்குன்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே போல் ஜாப்டோ மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் போனாதான் நம்ம மாற முடியும். ஏன்னா டெக்னாலஜி மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் எதை நோக்கி போகிறாங்களோ அதை நோக்கி நம்ம போனாதான் அந்த பிசினஸ் இருக்கிறவங்க தக்க வச்சுக்க முடியும் பிசினஸ். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவோம் நம்ம நினைச்சேன்னா பண்ண முடியாது. இல்ல ட்ரஸ்டியான கஸ்டமர் வச்சிருந்தா கூட சரி, காம்படிஷன் ரொம்ப மோசமா பாதிக்கப்படும். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் நம்ம சொல்றது. அதை நம்ம சரியான அளவுக்கு அனுசரிச்சு போனாதான் அவங்க ரீட்டைல் பீப்புள் நிற்க முடியும். ஓகே. ஆனால் அந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கான அந்த விதிமுறைகளை கொஞ்சம் கடுமையாக்கலாம் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான அந்த குவான்டிட்டி அளவு, அந்த ஸ்டாக் வைக்கிற அளவு, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி டிமார்ட்டு, ரிலையன்ஸு, இந்த நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக கொள்முதல் மற்றும் விலை விகிதத்தை மிக குறைந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விற்பனை செய்து அதன் பின்னர் அதே அதிக விலைக்கு விற்பதால் இந்த சில்லறை வர்த்தகர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இவங்களை தடுப்பதற்கு இந்த மாநில அளவில் மத்திய அளவில் சட்டங்கள் வர்றாங்க. ஆனால் மற்ற நாடுகளில் எப்படி சார் இருக்குது? ஏசியன் கண்ட்ரீஸில் மற்ற நாடுகள்லையும் இதே போன்ற சூழ்நிலை நிலவுதா சார்? இல்லை, இது என்ன பார்த்தீங்கன்னா மக்களை கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் மக்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் போகணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஓ சரி. பொருள் சீப்பாகவும் கிடைக்கணும், பெட்டராகவும் கிடைக்கணும், குயிக்கான சர்வீஸோட யார் பண்ணுறாங்களோ அதுதான் ஒரு ப்ரைஸை டிசைட் பண்ணும். நீங்கள் என்ன நல்ல பொருளை கொடுத்தாலும் அந்த பொருளை உடனடியாக இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. மக்கள் அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நல்லாவே டெவலப் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வந்துட்ட பிறகு மக்கள் எல்லாமே சிஸ்டத்துலேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயும் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி வளர்ந்ததும் பார்த்தீங்கன்னா
இவங்களுடைய வந்து எல்லாத்துலயும் பங்கு சந்தையிலேயே இதனுடைய எதிர்பார்ப்பு வந்து அந்த துறையை சார்ந்து பங்கு சந்தை துறையை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் பிசினஸ் இல்லாத போனாங்க. ஏன்னா ஆன்லைன் அந்த பிசினஸ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து டாமினேட் ஆனதால வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பங்கு சங்கத்தில் சார்ந்த தொழில் செய்யறவங்களாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலையும் சரி, அந்த துறையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ரீட்டைல் வணிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய லெவலுக்கு பண்றவங்களால தான் நிற்க முடியும். இல்லடா ட்ரஸ்டியான கஸ்டமரை வச்சிருக்கணும். கஸ்டமரை நல்லா சாட்டிஸ்ஃபைடா வச்சிருந்து அவங்கள நிறைய ட்ரஸ்டியா ரெகுலரா வந்து அவங்கள ஃபாலோ அப் பண்ணி அதை போல வைக்கிறவங்களால தான் சக்சஸ் ஆக முடியும். ரொம்ப வந்து காம்படிட்டிவா பிசினஸ் வருது, நம்ம நல்லா வந்து பிசினஸ் பண்றோம், நமக்கு இதே மார்ஜின் வந்து எல்லா டைம்லயும் கிடைக்கும்ன்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. பங்கு சந்தை சேர்ந்தவங்களுக்கும் அப்படிதான் நிறைய நடந்து போயிடுச்சு. அதே போல எல்லாருக்கும் வந்து அப்படித்தான். ஏன்னா டெலிகாம் செக்டரே பார்த்துங்க எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு டேக்ஸ் இருந்தது, பெரிய லெவலுக்குலாம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பான லெவலுக்கு வந்துருச்சு. பட் ஆனா வந்து இப்ப நிறைய ஆபரேட்டர்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓ. இப்ப பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் தான் டாமினேட் பண்றாங்க. கார்பரேட் எப்பயுமே வந்து எந்த ஒரு பிசினஸ் வந்து நல்ல லெவலுக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து கார்பரேட் வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. நம்ம தான் வந்து அதுக்கு ஏத்தவள மாறிக்கணும்.